என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில், ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கெர்ஜிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இரண்டு விதமான கூட்டத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஒன்று ஏழை ஜனங்கள், மற்றொன்று அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற துஷ்டத்தனம் நிறைந்த அதிகாரிகள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சில நிறுவனங்களில் நம்ம பார்க்க முடியும், சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அவர்களை ஆளுகை செய்கிற அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள கசைக்கு பிழிய ஆரம்பிப்பாங்க. சில பெரிய பெரிய நிறுவனங்களில் நம்ம பார்க்க முடியும், அங்கே வேலை செய்கிற அந்த பணியாட்கள் அந்த இடத்துல இருக்கிற வரையில் நின்று கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் அப்படி போய் உட்காந்துட்டா போதும், உடனே கேமராவில் பார்த்துட்டு உடனே அந்த அதிகாரி வந்து அவர்களை இழிவாக பேசுவதையும் திட்டுவதையும் திட்டி தீர்ப்பதையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த அதிகாரி நல்ல சம்பளம் வாங்குவாங்க. ஆனால் தங்க கீழே இருக்கிற அந்த ஏழை ஜனங்களை நசுக்கி கொண்டே இருப்பாங்க பாருங்க. இப்படிப்பட்ட துஷ்ட அதிகாரிகளை எதற்கு கர்த்தர் ஒப்பிட்டு காட்டுகிறார்? கெர்ஜிக்கும் சிங்கத்திற்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை ஒப்பிட்டு காட்டுகிறார். இந்த கெர்ஜிக்கிற சிங்கம் அப்படின்னு சொன்னால் அது யாரோடு கூட ஒப்பிடப்படுகிறது? வேதத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இங்கே கெர்ஜிக்கிற சிங்கம்னா அந்த பிசாசுக்குரிய குணங்களெல்லாம் உங்களுக்குள்ளே நம்ம பார்க்க முடியும். பெருமை, ஆணவம், மேட்டிமை எல்லாம் காணப்படும். அலைந்து திரிகிற கரடி என்ன யார் வராங்கன்னு பார்க்காது, எல்லாத்தையும் பீறி போட்டு கொண்டே இருக்கும். இப்படி தான் துஷ்ட அதிகாரிகள் காணப்படுகிறாங்க. அருமையான மகனே, அருமையான மகளே, நீ அதிகாரியாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரியாய் நீ இருப்பதை விட சாதாரண ஒரு வேலையாளாய் நீ இருந்து விட்டு போய்விடலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். உங்களுக்கு கீழாக வேலை செய்கிற ஏழை ஜனங்களை நசுக்குவதை நிறுத்திவிடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். நீங்கள் அப்படியே தொடர்ந்து நசுக்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு மேலாக எஜமானாய் இருக்கிறவர் வெகு சீக்கிரத்தில் உங்கள் கணக்குகளையும் தீர்க்க ஆரம்பிப்பார் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். தாழ்மையை தரித்து கொள்வோம். எல்லா சமயத்திலும் கிறிஸ்துவின் அன்பை நாம் மற்றவர்களுக்கு காட்ட ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.